மக்களே, இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கணும். ஒரு கதை சொல்ல போறேன். கேளுங்க. முக்கியமான கதை, உண்மை கதை. ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அவங்களுக்கு 2 மகனாம். அந்த 2 மகனுக்கும் கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சாம். 2 மகனும் கல்யாணம் பண்றாங்களாம். ஒரு மகனுக்கு சொந்த அண்ணன் மகளே பண்றாங்களாம். அந்த அம்மாவோட அண்ணன் மகளவே. இன்னொரு மகனுக்கு திரத்தில பண்றாங்களாம். பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த சொந்த அண்ணன் மகளை கட்டின குழந்தையே கிடையாது. அது வீட்டுல ஒண்ணா மண்ணா ஆக்கி சாப்பிட்டுட்டு இருக்குமா. அந்த திரத்தில கட்டின மருமகளுக்கு 4 பிள்ளைங்களாம். 2 பையன் 2 பொண்ணு, 4 பிள்ளைங்க. அவங்க வேறையா விட்டுட்டாங்களாம். ஒண்ணா வச்சுக்கலையாம். வச்சுக்கிட்டு அந்த அந்த மருமகளுக்கு மட்டும் 2 அரிசி எடுத்து தினம் வைப்பாங்களாம், சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறது. சொந்த அண்ணன் மகளுக்கு கணக்கு கிடையாதாம். அது பாட்டுல ஆக்குமா இறக்குமா சாப்பிடுமா கொட்டுமா எல்லாம் பண்ணுமா. இந்த திரத்தில கட்டின மருமகளுக்கு மட்டும் 2 அரிசி எடுத்து தினைக்கும் சாப்பாடு தருவாங்களாம், சமைச்சுக்கிட்டு தருவாங்களாம். அப்ப அந்த அம்மா என்ன செய்யுமா, கடவுளே பகவானே, ஈஸ்வரா, எனக்கு இந்த 2 அரிசியை நான் கழுவி உழ வச்சு போடுறேன். சட்டி நிறைய சோறாகணும், என் புள்ள புருஷன்லாம் பத்தாது 2 அரிசி அப்படின்னு தினைக்குமே அவங்க என்ன பண்ணுவாங்க, சாலை வீடாம், மண்ணு தரையாம், அதை மொழுகிட்டு சாமி கும்பிட்டுட்டு உலைய வச்சு அந்த 2 அரிசியை போடும்போது சட்டி நிறைய சோறு வந்துருமா. வரையும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம், இப்படியே ஓட்டுனாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மா அரிசி வீடு மொழிகிட்டு இருக்கும்போது இந்த 2 அரிசியை முறத்துல வச்சுட்டு போயிட்டாங்களாம். இந்த வச்சு ஆக்கி சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு. அந்த 2 அரிசியும் கோழி கொத்திட்டு போயிடுச்சான். கோழி கொத்திட்டு போங்காட்டியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு, ஐயோ கேட்டா அடிப்பாங்களே மாமியாரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு, சரி நம்ம இன்னைக்கு ஈஸ்வரன் வரம் கேட்க போலாம் அப்படின்னு, ஈஸ்வரா நான் வரம் கேட்க வரேன்னு குளிச்சு முழுகிட்டு அவங்க வரம் கேட்க போறாங்களாம். போகும்போது என்னாச்சுன்னா, ஒரு மாமரத்துல பழமா படி பழுத்து கிடக்குதான், மஞ்சள் மஞ்சளா பழுத்து கிடக்குதான். யாரும் திங்க மாட்டாங்களாம். அதாவது தொங்கி கீழே விழுவுமா. இந்த மாமரம் சொன்னிச்சான், மகளே எனக்கும் வரம் கேட்டுட்டு வா, என் பழத்தை யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. சரிங்க நினைச்சான். ஒருத்தவங்க பாலம் கட்டினாங்களாம். பகலையில பாலம் கட்டினாக்க நைட்ல எல்லாம் இடிஞ்சு இடிஞ்சு போயிருமா. அப்ப எனக்கும் இந்த பாலத்துக்கு கேட்டு வா மகளே அப்படின்னாங்களாம். சரிங்க கேட்டு வரேன்னு அந்த பொண்ணு போனுச்சான். அப்படி போகும்போது என்ன நினைச்சா, அங்க போயிட்டோன்னே ஒரு நாகம் என்ன பண்ணுச்சான், கண்ணு கண்ணு தெரியாம தடவிட்டு அங்கிட்டு போக முடியாம சுருண்டு கிடந்துச்சான். அம்மா எங்க போற, இங்க போற மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி கண்ணு தெரியல ஒண்ணும் தெரியல, எனக்கும் கேட்டுட்டு வா அப்படிங்க. சரின்னு போயிட்டாங்க. போனோடனையும் ஈஸ்வரனை பார்க்க போயிட்டாங்க. அங்க பார்க்க போயிட்டாங்க. போயிட்ட உடனே அவர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த அந்த மணி எண்ணிக்கிட்டு தவம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். போகும்போது சாமி அந்த கையாள் இருப்பாங்கல்ல, அவங்க சாமி இந்த மாதிரி பார்க்க வந்துட்டாங்க. என்னன்னு கீழே அப்படிங்கும்போது இந்த மாதிரி கேட்கும்போது, அப்ப அவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுறதுக்கு அந்த ரூம் திறந்து விடு அப்படின்னாங்களாம். ரூமை திறக்கும்போது அந்த ரூம் திறந்து விட்டாங்க அந்த பொண்ணுக்கு. சமைச்சு சாப்பிட்டு பசி ஆறிட்டு வாமா, நீ கேட்கற வரம் தரேன் நான் அப்படின்ட்டு சாமி சொல்லிட்டாராம், பரம் ஈஸ்வரர் சொல்லிட்டாராம். அப்ப அந்த பொண்ணு திறந்து போய் பார்க்கும்போது வெறும் அசிங்கமா இருந்துச்சான். டாய்லெட்டான், அது பாத்ரூமா. அதை பட்டிருக்கும்போது சரி என்ன பண்ண முடியும், நமக்கு சோதனை அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சா, அதெல்லாம் நல்லா எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி கிழுகி எல்லாம் பண்ணி ஊதுபத்தி எல்லாம் தீபாவளி காட்டி நல்லா ஸ்மெல் வர மாதிரி சமைச்சு அவங்க கரைச்சி கொடுத்தாங்களாம். சமைச்சு சாப்பிட்டு வந்துருச்சான், கொஞ்சம் வச்சுட்டு வந்துருச்சான். வந்துட்டு ஐயா நான் சமைச்சு சாப்பிட்டேங்க சாமி அப்படின்னு சொல்லிச்சான். அவ தூதரை விட்டு பார்த்த போய் பாரு அப்படின்னாங்களாம். பார்த்துட்டு உடனே சூப்பரா இருக்குதுங்க சாமி, நல்லா அவங்க நீட்டா சுத்தம் பண்ணிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா அப்படிங்கும்போது அப்புறம் இந்த பொண்ணு கிடைச்சான். சாமி சாமி நான் வர்ற வழியில மாமா எனக்கு இப்படி வரங்கடிச்சு இந்த மாதிரி பாலம் கட்டுறது இடிஞ்சு போனுச்சு, அதை கேட்டாங்க. நகைக்கண்ணியை பத்தி கேட்டாங்க அப்படிங்க. அப்ப நகைக்கண்ணி மாணிக்க கல்லு வச்சிருக்கு வாயில, அதை கத்தி வைக்க சொல்லு, அப்பதான் அது கண்ணு தெரியும், அதை சொல்லுமா அப்படின்னாங்களாம். இந்த பாலம் கட்டுறதை கேட்டதுக்கு அவங்க வீட்டுல 5 பொண்ணு பெரிய பொண்ணாவி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்குது. அந்த 5 கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் அந்த பாலம் கட்டுற பாலம் இனிக்கும், அதை சொல்லுன்னு சொன்னாங்களாம். இந்த மாமரத்தை கேட்டதுக்கு, மாமரம் அந்த இடத்துல உட்கார விடாம, அந்த மாமரத்துல உட்கார விடாத பண்ணுவாங்க. அந்த பழம் புளிச்சு கிடக்கும், யாரும் சாப்பிட முடியாம. அந்த பழத்தை இனிப்பா ஆகணும், அப்பதான் உட்காருவாங்க, அது பேர் சாப்பிடுவாங்க. அந்த நிழலுக்கு கலப்பார உட்காருவாங்க, பழத்தை பசியார சாப்பிடுவாங்க, அந்த மாமரத்தை சொல்லு அப்படின்னு அதையும் கேட்டு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்துருச்சான், எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துருச்சான், அந்த மாதிரி சொல்லிட்டு வந்துருச்சான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதை கொடுத்தாங்களாம். அதை போய் நீ இந்த மாதிரிக்கு பூஜை பண்ணி 48 நாளைக்கு பூஜை பண்ணி இந்த நீ பாருமா அப்படிங்கும்போது அது மாதிரி பூஜை பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வீடு மாடி வீடாகும், மச்சி வீடாகும், மாடு ஆடு சொத்து சுகம், அப்படி வைரம் தங்கம் வெள்ளின்னு அவ்வளோ சொகுசா நல்லா வாழ்ந்துச்சான், நல்லா இருந்துச்சான். அப்ப இந்த இன்னொரு மருமக இருக்கால்ல, அந்த மாமியாரோட அண்ணன் பொண்ணு, அந்த மருமக என்னடா நம்ம ஓப்படியா இந்த மாதிரி வசதி வாய்ப்பா இருக்காளே, நம்ம எப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு, அக்கா அக்கா நீ என்னக்கா பண்ணுனா எதுக்கா பண்ணு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் ஈஸ்வரன்ட்ட வரம் கேட்க போனேன் அப்படிங்க. அப்ப நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா போனாங்களாம். போகும்போது இதே மாதிரி 3 பேர் கேட்டாங்களாம். உனக்கெல்லாம் நான் வரம் கேட்க முடியாது, நான் எனக்கு கேட்கறதே பெரிய விஷயம் அப்படின்னு நேரா போயிடுச்சான். அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா போயிடுச்சான். போயிட்ட உடனே அங்க போய் சாமி சாமி நான் சாமியை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்க. அப்ப அந்த ரூமை திறந்து விடு அப்படின்னு சொன்னாங்களாம்.
அந்த ரூமை திறந்து விட்டோன்னையா அது டாய்லெட் தானே, அது கடவுளோட பரிசோதனை. அப்படிங்கும்போது ஐயோ இதுல போய் மனசு சோறாக்கிட்டுமா, நான் ஆக்க மாட்டேப்பா, நான் வந்துட்டப்பான்னு அந்த பொண்ணு கூச்சப்பட்டு வந்துருச்சான். வந்துட்ட உடனே அவங்க ஒரு பெட்டி கொடுத்தாங்களாம். அப்படி அம்மா மகளே இந்தா போயிட்டு வா, இந்த பெட்டியில கொண்டு போய் இதே 48 நாளைக்கு பூஜை பண்ணி திறந்து பாருன்னே நல்லா சந்தோஷமா வந்துச்சான், நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு. வீட்டுல வந்து பார்த்தாக்க 48 நாளைக்கு பூஜை பண்ணோடனே வெறும் புழு. அந்த டாய்லெட் எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இருந்துச்சான். அந்த மாதிரிக்கு அந்த பொண்ணு பாருங்க, 2 அரிசி கதை. இந்த கதை பேரு 2 அரிசி கதை. இந்த 2 அரிசியில ஈஸ்வரன்கிட்ட போய் சாமி எனக்கு 10ல என் 2 அரிசி எனக்கு சட்டி நிறைய வேகணும், எனக்கு 10ல அப்படி கேட்கும்போது இந்த 2 அரிசியும் சட்டி நிறைய சோறானுச்சு. ஈஸ்வரன்கிட்ட போய் வரம் கேட்கும்போது இந்த 3 பேத்துக்கு வரத்தை வாங்கிட்டு வரங்காட்டி அந்த பொண்ணு நல்லா பணக்காரியா நல்லா சொத்து சோத்தோட செல்வாக்கோட நல்லா வாழ்றான். இது சாமியோட உத்தரவு. கடவுள் மேல நம்பிக்கை வேணும். இந்த கதை நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தள்ளி விட்டுறாதீங்க, பாருங்க. ஓகேங்களா? பாய் பாய்.